ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முதிரை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இந்த முதிரைகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா உறுப்புகளுமே சீராக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நாம் இந்த முதிரைகளில் பார்க்கும்போது தியான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த தியான முத்திரையும் அதே மாதிரி சின்முத்திரை, இரண்டு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த இரண்டு முத்திரையுமே தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. நிறைய பேருக்கு பார்க்குறோம் மைக்ரேன்னு சொல்லி, சில நபர்களுக்கு ஒற்றை தலைவலி கண்டினியூஸாக இருக்கும், சில நபர்களுக்கு ரெண்டு பக்கமும் தலைவலி இருக்கும். இந்த தலைவலி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை போட்டாலும் கேட்கறதில்லை. ஒரு நாள் 2 நாள், சில நபர்கள் 3 நாட்கள் கழித்து தான் அது அப்படியே கிராஜுவலாக குறையும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நம்ம எடுக்கக்கூடிய உணவு, நமக்கு தூக்கமின்மை ஒரு காரணம், மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் அது ஒரு காரணம். அப்போ நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உரிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். இந்த தியான முத்திரையும் சின்முத்திரையும் நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக டிப்ரெஷன் ரிலீஸ் ஆகும், மன அழுத்தம் இருக்காது, மன அமைதி கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம விட்டு போயிடும். அப்போ நமக்கு ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் நீங்கினாலே நமக்கு ஹெட்டேக் இல்லாமல் இருக்க முடியும். அந்த முத்திரைகளிலே நல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து மூச்சை வெளியிடும் பொழுது பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரவுகின்றன. அப்போ பிராணசக்தி நன்றாக பரவும் பொழுது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். அப்போ மன அமைதியும் கிடைக்கும், நர்வஸ் சிஸ்டம் சீராக இருக்கும். எடுக்கக்கூடிய உணவையும் கொஞ்சம் சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒற்றை தலைவலி, தொடர்ந்து வரக்கூடிய தலைவலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். சைனஸ், ஆஸ்மா, சைனஸ் இருக்கும்போதும் நமக்கு கபம் அதிகமாகும் போதும் ஹெட்டேக் ஏற்படும். அப்போ இந்த பயிற்சிகளுக்கு எல்லாமே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 முத்திரைகள் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். இடது கை கீழே வச்சுக்கோங்க, வலது கை மேலே வச்சுக்கோங்க. இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேலே, இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் கையை அப்படியே மடியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், மன அழுத்தம் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ஹெட்டேக் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும், மற்றொரு மனம் இந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் உடலை விட்டு இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின்முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆள்காட்டை விரல், கட்டை விரல் நுனி, மற்ற 3 விரல் தரையினுக்கு வச்சுக்கோங்க. இது சின்முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், நார்மல் பிரீத்திங். ஒரு 2 to 3 நிமிடம் இருந்த உடனே
2 நாஸ்ட்ரலையும் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம அடிக்கடி டென்ஷன் ஆக மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம், நிதானமாக செயல்படுவோம். ஒரு பெரிய ஞானி அமெரிக்காவில் போய் இந்த தியான முத்திரையிலேருந்து அப்படி கடற்கரையில் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு அவருடைய ட்ரெஸ் வந்து ஒரு காவி உடை உடுத்தி தலையில் தலைப்பா கட்டி உட்கார்ந்துருந்தார். 2 அமெரிக்கன்ஸு வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் அந்த ஆங்கில நாட்டுக்காரங்க உட்காந்து அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஒருத்தர் அவரை பார்த்து இடியட் அப்படின்னாரு, இன்னொருத்தர் அவரை பார்த்து ஸ்டூபிட் அப்படின்னாரு. நம்மளாக இருந்தால் யாரை பார்த்து அப்படி சொன்னேன்னு கோவப்படுவோம். அவர் அப்படியே கண்ணை முடிச்சுட்டு ஐ ஆம் சிட்டிங் இன் பிட்வீன் தி 2 அப்படின்னாரு. அவங்க 2 பேர் அரண்டுட்டாங்க. இவர் இடியட்னு சொன்னார், அவர் ஸ்டூபிட்னு சொன்னார். இந்த இடியட்டுக்கும் ஸ்டூபிட்டுக்கும் மத்தியில் நான் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு காலில் விழுந்துட்டாங்க. அப்போ அந்த எந்த நேரத்திலும் நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை இகழ்ந்து பேசினால் கூட ஒரு டென்ஷன் ஆகாமல் அதையும் சமாளிக்கக்கூடிய புத்தி கூர்மை நமக்கு கிடைக்கும். ஒரு டென்ஷன் வர 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 நமக்கு நரம்பு மண்டலங்கள் வீக் ஆகும். அப்போ மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது தான் நமக்கு ஹெட்டேக் ஏற்படுது. இந்த முத்திரை பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கிடுவீங்க. உங்களுக்கு ஹெட்டேக் அப்படிங்கிறதே வராது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.